வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுக்கணுங்கிறது எங்களுடைய வாக்குறுதி. அது இலவசம் இல்லைங்களா? இலவசம் கிடையாது. இல்ல, எனக்கு ஒரு விஷயம் புரியல. என்ன அப்படின்னா, மத்தவங்க கொடுத்தா அதை வந்து இலவசம் எப்படி கொடுக்க போறாங்கன்னு கேக்குறீங்க. அப்ப நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கான ஒரு நிதி வந்து எப்படி கொடுக்கும்? ஃப்ரிட்ஜ் கொடுக்கறதுக்கே வந்து இப்படி யோசிக்கிறோம் அப்படின்னும் போது இப்ப வீடு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லையா சார்? ஸ்டாலின் ஆட்சி வந்து 5 ஆண்டுகள் நிறைய போகிறது. அந்த விவேகானந்தனுடைய மனைவி திவ்யாவுக்கு ஒரு வேலை போட்டு தாருங்கள் என்று தமிழ்நாடு மருத்துவர்கள் சங்கமும் டாக்டரும் இன்றைக்கு கோரிக்கை வைக்கிறார்கள். அந்த கோரிக்கை கூட நிறைவேற்றுவதற்கு இந்த ஆட்சிக்கு துப்பு இல்லை. இதுக்கு பேர் ஆட்சியா? இன்றைக்கு அறிவித்திருக்கிற அதிமுக வேட்பாளர் பட்டியல் பழம் தின்று பல கோடி ரூபாய் சூறையாடிய ஊழல் பேர்வழிகள் பட்டியலை தான் இன்னைக்கு வெளியிட்டிருக்கார் எடப்பாடி பழனிசாமி. எவனையாவது விலைக்கு வாங்கி அவனை தகவமைத்துக் கொண்டு இன்றைக்கு ஒரு கட்சி நடத்த வேண்டிய இக்கட்டான நிலைமைக்கு திமுக வந்திருக்கிறது என்பதற்கு இதெல்லாம் சாட்சி. திமுக வந்து விஜய் எதிர்கொள்ள முடியாமல் திணறுகிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக. இல்லைன்னா 26 கட்சி கூட்டணி இதுக்கு. நீங்க சொன்ன 0.45 இருக்கக்கூடிய அந்த தேமுதிக கூட வந்துட்டு தாவேகா கூட இணையில இன்னைக்கு நீங்க தனிச்சு விடப்பட்டிருக்கிறீங்க. உங்களை நம்பி யாருமே வரல. உங்க ஓட் பேங்கே தெரியலையே. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தாவேகாவினுடைய பரப்புரை செயலாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் நெருங்கி விட்டது. எல்லாரும் வந்து தேர்தல் பரப்புரைக்கு ரொம்ப தீவிரமா களப்பணி ஆற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுடைய தேர்தல் பிரச்சாரம் எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது? தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. திமுக ஆட்சியை அப்புறப்படுத்துகிற ஆற்றலும் வலிமையும் தரகண்மையும் போர்க்குணமும் விஜய் அவர்களுக்கு மட்டுமே வாய்த்திருக்கிறது. திமுக ஆட்சியை அப்புறப்படுத்துகிற இந்த குருஷேத்திரத்தில் ஆயுதத்தை கீழே போடாத அர்ஜுனனாக களத்தில் நிற்கப் போகிறார் விஜய். அவருக்கு ஆதரவு நாளுக்கு நாள் சந்திரபிம்பம் வளர்வதைப் போல ஆதரவு வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அதிகாரத்தில் இருக்கிற திமுக 55 ஆண்டுகால அரசியல் அனுபவம் உள்ள அண்ணன் ஸ்டாலின் அச்சத்திலும் பீதியிலும் இன்றைக்கு உறைந்திருக்கிறார். இதுவரை இல்லாத வகையில் திமுகவின் வரலாற்றில் இப்படி ஒரு சறுக்கலும் சரிவும் திமுக சந்தித்ததில்லை. விஜய் வருகைக்கு பிறகுதான் அந்த சறுக்கல். ஆமா, 26 கட்சிகளோடு கூட்டணி வைத்துக்கொண்டு தேர்தலை சந்திக்கிற ஒரு நிலைமைக்கு திமுக இன்றைக்கு ஆளாகி இருக்கிறது. ஒரு பெரிய சக்தியாக அதிகாரத்தில் இருக்கிற கட்சி நின்றிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் இன்றைக்கு சாதி குழுக்களை கூட வாரி அணைத்து கொண்டு எங்களுக்கு எதிராக யாரெல்லாம் ஒரு துரும்பு கிடைத்தாலும் அதை தூக்கி மஞ்சத்தில் வைத்து கொஞ்சுகிற நிலைமைக்கு அண்ணன் ஸ்டாலின் தள்ளப்பட்டிருக்கிறார். அந்த கூட்டணியில் யாரும் மகிழ்ச்சியாகவும் இல்லை, மனநிறைவாகவும் இல்லை. 0.45 வாக்குகள் மட்டுமே கொண்டிருக்கிற ஒரு கட்சிக்கு நாடாளுமன்ற மேலவை இடம் கொடுத்து 10 இடங்களை தாரை வார்த்து கொடுத்திருக்கிறார். 8% வாக்குகளை பெற்று அங்கீகாரம் பெற்ற கட்சி என்கிற அந்தஸ்தை எட்டி இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 8 இடங்களை கொடுத்து 6 இடங்கள் தனித்தொகுதி, 2 இடங்கள் பொது தொகுதி என்று ஒரு நவீன தீண்டாமை வேறு செய்திருக்கிறார். செயற்குழு இல்ல, தேசிய செயலாளர் பேபி அவர்களே வந்து மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிர்வாகிகளை விடிய சந்தித்து 5க்கு மேல் எதிர்பார்க்கிறோம் என்று வெளிப்படையாக அறிவித்து விட்டதற்கு பிறகு
6 தொகுதி வாங்காமல் விடப்போவதில்லை என்று வைராக்கியமாக இருந்து செயற்குழுவில் அந்த முடிவை திட்டவட்டமாக அறிவித்ததற்கு பிறகு 5 தொகுதிகளோடு பேச்சுவார்த்தையில் கமுக்கமாக அவர்களை அழுத்தி சம்மதிக்க வைத்திருக்கிறது திமுக. இப்படி எல்லா கட்சிகளையுமே ஓரளவு சம்மதிக்க வச்சு தன் கூட்டணியில் இணைச்சிக்கிட்டாலும் அந்த ஒரு சாமர்த்தியம் வந்து தாவேகாவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? யாருமே வரலையே. நீங்க சொன்ன 0.45 இருக்கக்கூடிய அந்த தேமுதிக கூட வந்துட்டு தாவேகா கூட இணையில. இன்னைக்கு நீங்க தனிச்சு விடப்பட்டிருக்கிறீங்க, தனியா களம் காண போறீங்க. உங்களுடைய முதல் தேர்தல் எப்படிப்பட்டதாக இருக்க போகுது? உங்களை நம்பி யாருமே வரல, உங்க ஓட் பேங்கே தெரியலையே. இல்லை, ஓட் பேங்க் நாங்கள் தேர்தலை சந்திக்காததினால் உங்களுக்கு தெரியலை. ஆனால் தாவேகாவினுடைய அதுவும் தலைவருடைய பொதுக்கூட்டங்களுக்கு வருகிற மக்கள் இன்னார் இனியார் என்று இல்லாமல் எல்லா தரப்பு மக்களும் அவர் பேசுகிற பேச்சை கேட்க, அவரை பார்க்க, அவரை தரிசிப்பதற்கு இன்றைக்கு அலை அலையாக திரளுகிறார்கள். அதான் இதேதான் கலைஞர் ஒரு வாட்டி சொல்லியிருந்தாரு, எனக்கு கூட தான் நிறைய கூட்டம் கூடுது, ஆனால் ஓட் எங்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி. இல்லை, கூட்டம் கூடுவது இயல்பு தானே சார் எல்லாருக்குமே. இல்லை, கலைஞருக்கு கூட்டம் வந்தது, இந்த கூட்டத்தோடு அதை ஒப்பிட முடியாது. ஏன்னா அவர் அகரம் சேரி வேலூர் மாவட்டத்தில் பேசுகிறார். 2 நாளைக்கு முன்னாலேயே அந்த இடத்தை நிரப்புவதற்கு பணியாட்கள் நியமிக்கப்பட்டு அந்த இடத்தை செப்பனிடுகிறார்கள். அதை பொதுமக்கள் திருவிழா போல வந்து பார்க்கிறார்கள், இங்கேயே வருகிறார் விஜய் என்று. 4 பேர் வந்து எங்கள் மாவட்ட செயலகத்தில் கேட்கிறார், நாங்கள் கடை போடலாமான்னு. திருவிழாவிற்கு தான் கடை போடுவார்கள். 1 மணி நேரம் நடைபெறுகிற கூட்டத்திற்கு நாங்கள் கடை போடலாமா என்று வந்து கேட்கிறார்கள். கடை போட்டார்கள். சென்னையில் கபாலீஸ்வரர் நகரில் நீலாங்கரையிலிருந்து தலைவர் புறப்பட்டு பூந்தமல்லி தாண்டி வாலாஜாவில் போய் நிற்கிற பொழுது அங்கே வரவேற்பதற்கு 1000 இளைஞர்கள் நிற்கிறார்கள். அந்த இளைஞர்கள் அங்கிருந்து தலைவர் பின்னாலேயே அணிவகுத்து வருகிறார்கள். அந்த வாலாஜா தாண்டி ராணிப்பேட்டையிலே வழிமறித்து வரவேற்பு கொடுக்கிறார்கள். அங்கேயும் இளைஞர்கள் நிற்கிறார்கள். அந்த வரவேற்பை பெற்றுக்கொண்டு ஆற்காடு போனால் அங்கேயும் வழிமறித்து வரவேற்பு கொடுக்கிறார்கள். ஆற்காடு தாண்டி மேல் விஷாரம் போனால் இஸ்லாமிய தாய்மார்கள் உட்பட வந்து நின்று வரவேற்கிறார்கள். மேல் விஷாரம் தாண்டி புதுவசூர் தாண்டி அலமேலவங்காபுரம் தாண்டி வேலூருக்குள்ளே நுழைகிற பொழுது ஒரு பெரிய கூட்டம் அங்கே காத்து நிற்கிறது. அதை தாண்டி காட்பாடியில் போனால் அங்கே ஒரு பெரும் கூட்டம். காட்பாடி தாண்டி பள்ளிக்கொண்டா தாண்டி அகரம் சேரி போகிற பொழுது 2 லட்சம் இளைஞர்களோடு போகிறார். 4998 பேருக்கு மட்டும்தான் அனுமதி என்று ஸ்டாலினுடைய சர்க்கார் நிபந்தனைகளையும் கட்டுப்பாடுகளை விதித்ததற்கு பிறகு இவ்வளவு பெரிய கூட்டத்தை 3 மணி நேரத்தில் ஒரு ஊர்வலம் போல எங்கள் தலைவர் மக்கள் வெள்ளத்தில் மிதந்து செல்லுகிறார் என்றால் இந்த தகுதி என்று கூட சொல்ல மாட்டேன். இந்த வரவேற்பு தமிழ்நாட்டில் வேற எந்த தலைவனுக்காவது இருக்கிறதான்னு சொல்லுங்க. இதுதான் அளவுகோல். மக்கள் தான் தீர்மானிக்கிறார்கள். ஜனநாயகத்தினுடைய இறுதி எஜமானர்கள் மக்கள். அவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள் விஜயை ஆதரிப்பது என்று. கண்டிப்பாக. இந்த இப்போ தஞ்சாவூர் போயிருந்தப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்துட்டு இறந்திருந்தார், ஆக்சிடென்ட்ல அடிபட்டு இறந்திருந்தார். ஒரு இறப்புக்கு போகல, ஒரு இரங்கல் செய்தி கூட தெரிவிக்கல, ஆனா அவர் வந்துட்டு வளைகாப்புக்கெல்லாம் போறாருன்னு ஒரு மிகப்பெரிய சர்ச்சை வந்து எழுந்துகிட்டு இருக்குது. இதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, எங்க மாவட்ட செயலாளர் விஜய் சரவணன்ட பேசி நிர்வாகிகளோடு சென்று மருத்துவமனையிலிருந்து அந்த இறந்து போன தம்பியினுடைய புகழ் உடலை அவங்க வீட்டுக்கு கொண்டு சேர்த்து ஈமச்சடங்கு எல்லாவற்றையும் நிகழ்த்திவிட்டு தலைவர் விஜய் பிரச்சாரத்துக்கு வருகிற பொழுது உங்கள் வீட்டுக்கு வருவார்னு எங்கள் மாவட்ட செயலர் சொல்லிட்டு வந்துட்டார். எல்லா உதவிகளும் எங்கள் தரப்பில் செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒன்று நாங்கள் வெளியில் சொல்லிக்கிறது இல்லை, சொல்லவும் கூடாதுன்னு நினைக்கிறோம்.
என்ன சொன்னாதானே சார் பப்ளிக்கு தெரிய இல்ல போகுது. ஏன்னா சொல்லல ஒவ்வொரு கூட்டத்திலையும் பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துகிட்டே தான் இருக்கு அப்படின்னும் போது இப்ப பிரச்சாரத்துக்கு கிளம்பியிருக்காரு சேகர் பாபு கூட ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். இப்ப பிரச்சாரத்துக்கு போயிருக்கிறாரு, என்ன எதுவும் அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது, பெரிய மாற்றத்தையே ஏற்படுத்தி விட போகிறார் விஜய் அப்படின்னு கேட்டிருந்தாரு. யாரு சேகர் பாபு. சேகர் பாபா? ம். சேகர் பாபு காலாவதியாகி போன இயக்குனர் வி.சி. குகநாதன். அவர் மினிஸ்டர் இல்ல சார் சேகர் பாபு. கேளுங்க, காலாவதியாகி போன இயக்குனர் வி.சி. குகநாதன் பட்டிமன்றத்தில் மன்மத ஜோக்குகளை கட்டவிழ்த்து விடுகிற நாக்கு வியாபாரி பட்டிமன்ற ராஜா, இவர்களை வைத்து திமுக பொதுக்கூட்டம் நடத்துகிற சேகர் பாபு இப்படி சொல்வதிலே நான் ஒன்றும் ஆச்சரியப்படலை. திமுக உள்ளீடற்று போய்விட்டது, கொள்கையிலிருந்து நீண்ட தூரம் விலகி போய்விட்டது என்பதற்கு சேகர் பாபு ஒரு உதாரணம். அதனால எங்கள் தலைவருக்கு பேரை சொல்வதற்கு கூட அண்ணன் சேகர் பாபுக்கு தகுதி கிடையாது. நீங்க இன்னைக்கு திமுகவை ஆக்கிரமித்திருக்கிறீர்கள். பேசாம அறிவாலயத்தில் ஏடிஎம்கே 2ன்னு போடலாம். அமைச்சரவையில் இருக்கிற 8 அமைச்சர்கள் இன்றைக்கு அதிமுகவிலிருந்து வந்தவர்கள். வந்தேரிகளை வைத்துக்கொண்டு இன்றைக்கு திமுக 3 முறை முதலமைச்சராக இருந்த ஒருவரை இன்றைக்கு தனதாக்கி கொண்டு தமிழ்நாட்டில் ஒரு மலிவான அரசியலை செய்கிறது. இதில் ஓபிஎஸ் இதில் பலியாகி இருப்பது தான் எனக்கு மிகுந்த வலியை தருகிறது. அதனால திமுக தன்னுடைய இருப்பை இழந்து கொண்டு வருகிறது என்பதற்கு இதெல்லாம் சாட்சி. திமுக மற்ற கட்சியிலேருந்து வராங்க அப்படின்னா அரவணைக்க தானே சார் செய்யுது. இதுதானே ஒரு சமூக நீதிக்கான எடுத்துக்காட்டு. மற்ற கட்சிகளுக்கு போறது தப்பு அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? இல்லை, நான் கட்சி மாறுறதுன்னு சொல்லலை. திமுகவுக்கு பரிதாபகரமான நிலைமையை சொல்கிறேன். கொள்கையை சொல்லி, சாதனையை சொல்லி, அந்த கட்சியினுடைய வரலாற்றை சொல்லி பொதுமக்களை ஈர்க்க வேண்டிய, திரட்ட வேண்டிய கடமையிலிருந்து எவனையாவது விலைக்கு வாங்கி அவனை தகவமைத்து கொண்டு இன்றைக்கு ஒரு கட்சி நடத்த வேண்டிய இக்கட்டான நிலைமைக்கு திமுக வந்திருக்கிறது என்பதற்கு இதெல்லாம் சாட்சி. மற்ற கட்சியிலேருந்து அவங்கள தானே விருப்பப்பட்டு வராங்க. யாரும் வலை பேசி போட்டு யார் சொன்ன விருப்பப்பட்டு வந்தாங்கன்னு? கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு எல்லாருக்கும் விலை பேசுறாங்க, எல்லாருக்கும் விலை பேசுறாங்க. திமுக விஜய் எதிர்கொள்ள முடியாமல் திணறுகிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக. இல்லைன்னா 26 கட்சி கூட்டணி எதுக்கு? 26 கட்சி கூட்டணி எதுக்குன்னு கேட்குறேன். 5 வருடம் அதிகாரத்தில் இருந்து ஆட்சி புரிந்து விட்டு அடுத்த பொது தேர்தல் வருகிற பொழுது 234 தொகுதியிலும் தனித்து நிற்பேன் என்று அறிவித்து விட்டு வேட்பாளர்களை களமிறக்கி வெற்றி பெற்ற வரலாறு ஜெயலலிதாவின் வரலாறு. உனக்கு இருக்கா அந்த துணிச்சல்? இந்த பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி, இந்த பக்கம் வாங்க சார், அது ஒரு வலுவான கூட்டணியாக இருக்குது. அவங்களுடைய தேர்தல் வியூகம் எப்படிப்பட்டதா இருக்குதுன்னு பாக்குறீங்க? இன்னைக்கு 11 இடங்கள் அமமுக என்று சொல்லுகிற அனாதை ஆனந்தன் கட்சி கொடுத்துருக்காங்க. 11 தொகுதியும் தோற்க போகிறார்கள். இன்றைக்கு அறிவித்திருக்கிற அதிமுக வேட்பாளர் பட்டியல் பழம் தின்று பல கோடி ரூபாய் சூறையாடிய ஊழல் பேர்வழிகள் பட்டியலை தான் இன்னைக்கு வெளியிட்டிருக்கார் எடப்பாடி பழனிசாமி. வீட்டுக்கு ஒரு பிரிட்ஜு கொடுப்போம்னு அறிவிக்கிறார். இப்படி அறிவிச்சிருக்கீங்களே, இதெல்லாம் கொடுக்க முடியுமான்னு பக்கத்தில் இருந்து ஒரு ஆள் கேட்கிறாரு. அது தேர்தல் முடிஞ்ச பிறகு பார்க்கலான்னு சொல்றாரு. நீங்க கூட தான் வீடு கட்டி தரோம், வண்டி வாங்கி தரோம்னு சொல்லிருக்கீங்க. வீடு கொடுக்கணுங்க. வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுக்கணும். எப்படி கொடுக்க போறீங்க? தாவேக்கால ஜெயிச்சு வந்தீங்கன்னா வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுக்கணுங்கிறது எங்களுடைய வாக்குறுதி. கேட்டீங்களா? அது இலவசம் இல்லைங்களா? இலவசம் கிடையாது. வீடு இல்லாதவனுக்கு வீடு கொடுக்கிறோம். இனாமாக இன்னும் நாங்க சொல்ல மாட்டோம். வீடு இல்லாதவர்களுக்கு வீடு, அதாவது உண்டி, உறையுள், உணவு, இது 3க்கும் இந்த நாட்டில் ஒரு வெல்ஃபேர் கவர்மெண்ட் உத்தரவாதம் கொடுக்கணும். வீடு இல்லாதவர்களுக்கு வீடு அப்படின்னு அறிவிச்சிருக்கிறோம். எப்படி நடைமுறைப்படுத்த போகிறது எங்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லுவோம். இயற்றல், ஈட்டல், காத்தல், காத்த வகுத்தல். ஒரு அரசு இல்லை, எனக்கு ஒரு விஷயம் புரியல. என்ன அப்படின்னா மற்றவங்க கொடுத்தா அதை இலவசம் எப்படி கொடுக்க போறாங்கன்னு கேட்குறீங்க. இப்போ நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கான ஒரு நிதி எப்படி கொடுக்கும்? ஃப்ரிட்ஜு கொடுக்கறதுக்கே இப்படி யோசிக்கிறோம் அப்படின்னும் போது இப்போ வீடு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லையா சார்? வீடு சாதாரண விஷயம் இல்லை தான். ஆனால் அதுதானே அவசியமானது. நீ ஃப்ரிட்ஜு கொடுக்கறது அவசியமானதா? யாருக்கு வீட்டில் இன்னைக்கு ஃப்ரிட்ஜ் இல்லை சொல்லுங்க?
அதிமுக தான் சொல்லியிருக்காங்க, வீடு இல்லாதவருக்கு வீடு கட்டி கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க, தரமான வீடுகள் கட்டி கொடுப்போம்னு அவங்களும் தான் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இவங்க அறிவிச்சது தானுங்க. இவங்க வந்து செல்போன் தர்றேன்னு சொன்னாங்க, ஸ்கூட்டர் தர்றேன்னு சொன்னாங்க. அதெல்லாம் கொடுத்தாங்களா? கொடுக்கலையே. அதனால எங்க தலைவர் வீடு இல்லாதவனுக்கு வீடு, வீட்டில் ஒரு பட்டதாரி, ஒரு வீட்டில் ஒருவனுக்கு சுயமாக சம்பாதிப்பதற்கான சூழல் இல்லைன்னா வேலை, இதுதான் சொல்லியிருக்காருன்னா ஒரு தன்னிறைவு பெற்ற தமிழ் சமூகத்தை நிர்மாணிப்பதற்கு எங்கள் தலைவர் ஆசைப்படுகிறார். அதற்கான திட்டம் என்ன என்பதை அவர் அறிவிப்பார்.